மஞ்ச காமாலைக்கு ஊசி போட்டு வாரேன் அப்படின்னு பிள்ளைய தூக்கிட்டு போனது தானே. அப்புறம் போய் பிள்ளைய பார்க்காங்க, பிள்ளைய காணோம். எனக்கு தெரியாது. நைட் சாயங்காலம் பிறந்துச்சு 5:30க்கு. வியாழக்கிழமை தான் அந்த அம்மாவை பார்த்தோம். நான் வழியில் வந்து படுத்து தூங்கிட்டேன். வியாழக்கிழமை தான் நான் பார்த்தேன். அவங்க 2 நாளாக எங்கள் கூட தான் இருந்தாங்க. நேற்று வந்து நாங்கள் மேலே 3வது மாடிக்கு போயிட்டோம். அவங்க போனது அவங்களுக்கு தெரியாது நாங்கள் போனது. ஆனால் அவங்க நைட்டு ஒரு 9 மணி இருக்கும் மேலே வந்தாங்க. 10 மணி வச்சு இருந்தாங்க. கீழே போயிட்டு நைட்டு ஃபுல்லாக வரல. காலையில் 7 மணிக்கு தான் வந்தாங்க. குழந்தை வேணும் கொடுங்க பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. வாங்கிட்டு வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி போனாங்கன்னு தெரியல. அதான் கீழே உட்காந்து பக்கத்தில் பெட்டில் இருக்கிற மாதிரி பழகுனதா. என் பேர் சுகன்யா. அவங்க பேர் மீனாட்சி. அதெல்லாம் எதுவும் தெரியல. கொடுத்துருக்கோம். அவங்க இன்னும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கண்டுபிடிச்சிடலாம் தான் சொல்றாங்க. இன்னும் எதுவுமே. இது 2வது குழந்தை. பக்கத்துக்கார வீட்டில் வந்து இருந்துச்சு. அந்த பாப்பா வந்து நைட்டி போட்டுக்கிட்டு மேலே துண்டு போட்டுக்கிட்டு கையில் பேண்டேஜ் போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. நான் குழந்தைய பார்க்க வந்தேன். புதன்கிழமை குழந்தை பிறந்துச்சு. வியாழக்கிழமை நான் பார்க்க வந்தேன். பார்க்க வந்தப்ப அந்த கூட அந்த பிள்ளைய கேட்டேன், இது என்னத்துக்கு வந்து இருக்குது, போயிட்டு இல்லை ஒன்றும் இல்லை சும்மா குந்தி இருக்குது அப்படின்னு கேட்டேன். இது வந்து 7 மாசமா இருக்குது, அதனால நெத்த வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. நான் போகிறப்ப இதை நான் ஊருக்கு போகிறப்ப நான் கேட்டதுக்கு இந்த மாதிரி இந்த வார்த்தை சொன்னிச்சு. அப்புறம் அது சொன்னிச்சு, இந்த கூட இருந்தது நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம் பாருங்க, அந்த பாப்பா இருந்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனைனா இதுக்கிட்ட சொல்லி இது பார்த்துக்கோம் அப்படின்னு அதை சொல்லிட்டு அதுவும் நானும் ஊருக்கு போயிட்டேங்க. அப்புறம் நேற்று வந்துருக்குது. வந்து நைட்டு இருந்து காலையில் இது டீ வாங்க போயிருக்குது. யாருங்க எங்கள் அக்கா டீ வாங்க போயிருக்குது. அந்த பிள்ளைகிட்ட பிள்ளைய விட்டுருக்குது. இது என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. அவன் அந்த போன்ல அந்த நைட்டு போட்டுருந்துச்சு பாருங்க, பிள்ளைய இப்போ கடத்திட்டு போயிருச்சு பாருங்க, அதுக்கிட்ட பிள்ளைய கொடுத்துட்டு போயிட்டு மஞ்ச காமாலைக்கு ஊசி போட்டு வாரேன் அப்படின்னு பிள்ளைய தூக்கிட்டு போனது தானே. அப்புறம் போய் பிள்ளைய பார்க்காங்க, பிள்ளைய காணோம். எனக்கு தெரியாது. அதுக்கு தான் ஏன்னா 3 நாள் அது இங்கே இருக்குது. அதுக்கு தெரியுது, அதுக்கு தான் தெரியும். அது வந்து இப்போ ஸ்டேஷன்ல இருக்குது. ஆமா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா கையில பேண்டேஜ் போட்டுருந்துச்சு. நைட்டு போட்டுக்கிட்டு மேல துண்டு போட்டுக்கிட்டு பெட்டு இல்ல ஒண்ணு இல்ல, கீழேயே ஒரு மூலையில குந்தி இருந்துச்சு. கேரு மீனா. நான் செத்த நேரம் தான் வந்து இருந்தேங்க. 1 மணிக்கு போனேன், 2 மணிக்கு கிளம்பிட்டேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.